இனி நான் சொல்லிட்டு போவேன். நீங்க கேட்கல எனக்கு சொல்ல முடியாமல் என்னன்னு சொல்றது நான் நீங்களே என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் இதை அறிஞ்சு வச்சதால நான் இதை கொண்டு போய் லண்டன் கவர்மெண்ட் எப்படியும் கொடுக்க பார்ப்பேன். நான் எப்படியும் கொடுக்க பார்ப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. மகாஜன சும்மா தூவி இல்லாம ஓட்டு அது இங்கிலீஷ்மா இதாக போட்டுருக்கு. நான் மாசம் வைக்கிருக்கு நான் யோசித்தேன். அவர் எல்லாரையும் சந்தேகப்படுவான்னு சொன்னா அப்ப மனுஷன் அனுப்பிச்சு. ஆனா இல்ல அதுக்கு இல்ல இதுக்கு அந்த நம்பர் கிட்ட தெரியல. நிறைய சுத்தம் மொத்தமா சுத்தமாட்டான் தெரியும். நீ அப்படி சொல்லாத நிறைய சுத்தம் பெரிய மந்தமா இருக்கும். ஐயா பெரிய பந்தமா சுத்த சொல்லுங்க, சின்ன பந்தமா சுத்து
வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக இருக்கின்றேன். இன்றைய தினம் நாம் சுழற்சி முறையிலே நாம் ஒரு அடையாள உண்ணாத்தவிர்ப்பு போராட்டத்தினை 25ஆம் தேதி தொடக்கம் 1ஆம் தேதி வரை இன்று வரை செய்து வருகின்றோம். எனவே நாம் இந்த உண்ணாத்தவிர்ப்பு அடையாள போராட்டத்தினை ஏன் செய்கின்றோம் என்றால், இந்த 60வது கூட்டத்தொடரிலே ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 60வது கூட்டத்தொடரிலே எமக்கு உள்ளக பொறிமுறை வேண்டாம், சர்வதேச நீதி பொறிமுறையூடான ஒரு நீதி பொறிமுறையே எமக்கு வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற போதும் இந்த ஜெனீவா கூட்டத்தில் அது பாதரோட போனது அவரை விட்டாதான் நிறைய தெரிஞ்சது. இதே போல இன்னும் 40 குடும்பம், 40 குடும்பங்கள் இதே போல எல்லாரும் உண்டாക്കാൻ போன ஹஸ்பண்ட் எல்லாரும் உண்டாക്കാൻ போனது எல்லாரும் சேர்ந்து கலைக்க ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால போய் அங்க நல்லா இருக்கலாம், எங்களால போய் நல்லா இருக்கலாம். அதை சேர்ந்து கலைக்கணும். குழந்தை பிள்ளை 6 வயசு 3 வயசு 4 வயசு பிள்ளை இது ஒரு கொஞ்சம் ஒரு பகுதி அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு போனா நல்லது. வெளிச்சம் வேண்டாம் எடுக்கல பின்னுக்கு சரி
ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இந்த சுங்கரம் நிலத்திலே உமது இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலும் இந்த செம்மணி மனித புதைகுழியிலே சிறார்களை சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குமான எந்தவித நீதியும் கிடைக்கப்பெறாமையினால் நாம் இந்த சர்வதேச தினத்திலே நமக்கு உண்டைக்கு ஒரு துக்ககனமாக இருக்கின்றது. எனவே இந்த சிறுவர்களுக்காக நாம் நீதி வேண்டியும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளுக்காக ஒரு சர்வதேச நீதி கேட்டும் இந்த இனத்திற்கான ஒரு விடுதலைக்காகவும் நீதி கேட்டு நாம் இன்று இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். எங்கே 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 சர்வதேச சிறுவர் தினம் எங்களுக்கு துக்க தினம். சர்வதேச சிறுவர்கள் தினம். சர்வதேச சிறுவர்கள் தினம். பாடசாலை மாணவர்கள் என்ன ஆயுதம் ஏந்தியவர்களா? பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பச்சிளம் குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள்
புதைகுழிக்கு செம்மணி மனித புதைகுழிக்கு செம்மணி மனித புதைகுழிக்கு தமிழ படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த படுகொலைக்கு செம்மணி மனித புதைகுழிக்கு வேண்டும் 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 வேண்டாம் வேண்டாம் உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் 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 உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் 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 உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் வேண்டாம் internal mechanism we don't want internal mechanism we don't want internal mechanism we don't want internal mechanism we want international justice we want international justice international justice we want 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 international justice we don't want internal mechanism 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 செம்மணி மனித புதைகுழிக்கு செம்மணி மனித புதைகுழிக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு சர்வதேச சிறுவர் தினம் சர்வதேச சிறுவர் தினம் சர்வதேச தினம் சர்வதேச முதியோர் தினம் we want international justice we want international justice we want we want we want செம்மணி மனித புதைகுழிக்கு செம்மணி மனித புதைகுழிக்கு Refer Sri Lanka. Refer Sri Lanka. We want international justice. We want. We want. We want. We want. We want. எங்கே 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 கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட வீடு மூன்று எடுத்து செல்லப்பட்ட வெள்ளைவானில் கடத்தி செல்லப்பட்ட வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்ட
கொத்தாய் கொல்லப்பட்ட கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்ட அழிந்து காணாமலாக்கப்பட்ட செல்லப்பட்ட வீடு வீடா இழுத்து செல்லப்பட்ட கடத்தி செல்லப்பட்ட செம்மணி மனித புதைகுழிக்கு படுகொலைக்கு செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட சிறார்களுக்கு செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு பயங்கரவாதிகளா சிறுவர்கள் என்ன வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த சர்வதேச சிறுவர் தினத்தில் நாம் அடையாள உண்ணாவிரதத்தை தொடர்ந்து செய்து வருகின்ற போது இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வதற்காக நாம் இன்றைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளோம். அந்த அறிக்கையானது இந்த ஊடக வாயிலாக வாசிக்கப்பட்டு பின்னர் ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. 1/10/2025 சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன அழிப்பு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும், ஸ்ரீலங்காவின் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும், செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமிக்க கோரியும் குறித்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் 25/9/2025 அன்று யாழ்ப்பாணம் செம்மணி பின் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு 1/10/2025 அன்று இப்போராட்டத்தின் ஊடாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை வெளியிடுகின்றோம். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்றாகும். தாயகத்தில் அதிக அளவிலான சிறுவர்கள், குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களில் 350க்கும் மேற்பட்டவர்கள் சர்வதேச நீதி கோரி போராடி நீதி கிடைக்காமலே மன உளைச்சலில் இறந்துள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையில் 60வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டார்க் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து நீதி மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து இலங்கை அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது. இதனை தவறவிடக்கூடாது என வலியுறுத்தி கூறியுள்ளார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் OMB நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறைகளில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். சுயாதீனமாக பக்கசார்பற்ற சர்வதேச பொறிமுறையை நாம் கோருகின்றோம். தற்போதைய அலுவலக கருத்திட்டம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ள கொண்டு வரும் இன அழிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள பன்னாட்டு நீதிமன்றத்திடம் ICJ பாரப்படுத்த வேண்டும். 2002 ஜூலை 1 காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ICC முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தி இனவழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்பு குரலுக்கு சட்ட நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் பற்றி கண்துடைப்பு விசாரணைகளை ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தி சர்வதேச கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என கோருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே? அவர்களுக்கான சர்வதேச நீதி வேண்டி 3146 நாட்கள் தொடர்ச்சியாக வீதியோர போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவர்களுக்கான சர்வதேச நீதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நிறுத்த பின்வரும் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். 2வது, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும். 3வது, ஊடகவியலாளர் தமது சுயாதீன ஊடக கணிப்புகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றம், பௌத்த மயமாக்கல் உடன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிறப்பில் ஆக்கிரமிப்பு நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். மனித உரிமை செயற்பாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்படல் வேண்டும். எமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை உடன் நிறுத்தப்பட வேண்டும். எமது வளங்களை சுரண்டுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களுக்கான தனித்துவமான இறையாண்மைக்குரிய தாயகம்
தேசியம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து சமூகத்தின் மத்தியஸ்திலும் நிரந்தர அரசியல் தீர்வு குறிப்பிட்ட கால நிர்ணயிப்பதற்குள் காணப்பட வேண்டும். இயலாத விடத்து விரைவான அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க எம்மை நாமே ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி வடக்கு கிழக்கு கனகரஞ்சினி, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா. இந்த பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கும் மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகளின் தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். இலங்கை அரசுக்கு உள்நாட்டு பொறிமுறையை செய்வதற்காக ஒரு அறிக்கையை இலங்கைக்காக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். அந்த அறிக்கையை நாங்கள் இன்று எரிக்கின்றோம் என்றதான், தீயிட்டு எரிக்கிறது. ஐயோ சிரிக்கிறோம். ஐநா அறிக்கையினை நாம் தீயிட்டு எரிப்பதனூடாக நாங்கள் முற்றாக இதை நிராகரிக்கின்றோம். சபையினால வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையானது இது தமிழருக்கு எந்த விதமான தீர்வையும் பெறுவதற்காக இது வழங்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் பெண்களாகிய எத்தனையோ சகோதரிகள் இங்க எத்தனையோ பெண் சகோதரிகள் பலாத்காரம் பண்ணி இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை. இந்த சர்வதேச சமூகம் இந்த புதைகுழிகளில் இருக்கின்ற ஒரு உறவுகளுக்கு எந்தவித நீதியும் வழங்காத போது நாம் அந்த அரசியலிலே இலங்கை அரசை காப்பாற்றி கொண்டிருக்கின்றபடியினால நாம் இந்த அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். தீயிலிட்டு நான் முதலில் போடுறேன். அஞ்சு நைசா நின்றுட்டு தெரியும். ஓ நீங்க அதுல இல்லடா இதெல்லாம் என்ன நீங்க அதுல நிக்கிறீங்க, நீங்க தான் நிக்கிறோம். தெரியுமா சாரியும் எரிஞ்சு போச்சு. மட்டையும் போட்டு எரியுங்கப்பா. போட கிழிச்சு போட்டு போடும். அப்படியே போடுங்க. இந்த தம்பிட்ட போடு, தம்பி போடு. அப்படியே போடுங்க. அந்த அவன் பல்கலைக்கழகத்தை அப்படியே போடுவோம். இந்தாண்ணா கேம்பஸ்கார் இந்த தம்பி இந்த அதுக்கு போடு, அதுக்கு தூக்கி போடு. என்ன ஒருவேளை மீடியா